டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வலியை போக்குவதற்காக ஏழை எளிய மக்கள் குடிக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியது பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். மேற்கு மண்டலத்திலிருந்து இந்த பயணம் தொடங்கியிருக்கிறது. இந்த பயணம் கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் பயணமாக அமைந்துவிட்டது. இரண்டு கட்சிகளும் நெருக்கமாகும் அளவிற்கு பயணத்தில் பல முக்கியமான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்து வருகிறது. முன்னதாக பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுகையில், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எனது அருமை நண்பர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தொடங்கிய புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் மேட்டுப்பாளையத்தில் கலந்து கொண்டேன். பெருந்திரளாக கூடியிருந்த பொதுமக்கள் திமுக அரசுக்கு முடிவுரை எழுத தயாராகிவிட்டார்கள் என்பதை உணர்த்துவதாக அது அமைந்திருந்தது. இந்நிகழ்வில் என்னுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் காரியகர்த்தாக்கள் இணைந்து கலந்து கொண்டனர். தமிழக மக்களின் நலனுக்காக எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ள இந்த புரட்சி பயணம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும் சில விஷயங்கள் சர்ச்சையாகி வருகிறது. ஏற்கனவே அவர் கோவில் நிதி குறித்து பேசியது சர்ச்சையானது. இந்நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், எங்க ஏழை எளியோர் கஷ்டப்பட்டு கடுமையாக உழைத்து காலையிலிருந்து மாலை வரை உழைத்த பின் இந்த கடையில் போய் வாங்கி குடிக்கிறார்கள். கொஞ்ச காசில் உடம்பு வலியை போக்குவதற்கு இப்படி குடிக்கிறார்கள். அதில் கூட 10 ரூபாய்க்கு கொள்ளையடிக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். மக்களின் குடிப்பழக்கத்தை வலிக்காக குடிக்கிறார்கள் என்று பொதுமைப்படுத்தி அவர் பேசியது பெரிய அளவில் சர்ச்சையாகி உள்ளது. முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சில், கோவிலை பார்த்தாலே திமுகவிற்கு கண்ணு உறுத்துது, அதை பற்றி நான் சொல்லக்கூடாது, சொன்னால் வேறு மாதிரி ஆகிவிடும், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். கோவிலில் மக்கள் பணம் போடுகிறார்கள், கோவிலை விரிவுபடுத்த பணம் போடுகிறார்கள். மக்கள் கோவில்களின் உண்டியலில் பணம் செலுத்துவது கோவிலை மேம்படுத்தவே. ஆனால் திமுக அரசு அனைத்து கல்லூரிகளையும் அரசு பணத்தில் கட்டாமல் அறநிலையத்துறையின் பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும், இது ஒரு சதி செயல் என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மக்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். கல்விக்கு செலவு செய்ய வேண்டாம் என்று கூறவில்லை, ஆனால் அதை அரசு பணத்தில் செய்ய வேண்டும். கோவில் பணத்தை கல்விக்காக செலவு செய்வது ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்படுகிறது. அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் தற்போது பணம் இருப்பது திமுகவினரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றும், அது அவர்களின் கண்களை உறுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவர்களுக்கு கோவில்கள் மீது விருப்பம் இல்லாத காரணத்தால் கோவில் பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் நாங்கள் கோவில் கட்டவில்லையா சொல்லுங்கள். 10 கல்லூரிகளுக்கு மேல் கட்டி உள்ளோம். ஆனால் நீங்கள் அப்படியா கட்டுகிறீர்கள்? பல மக்கள் எங்களிடம் இதை புகார் வைத்துள்ளனர். கல்வி வேண்டாம் என்று சொல்லவில்லை. கல்வி என்பது முக்கியம். கல்வி கண் மாதிரி. அதை அரசுதான் கட்ட வேண்டும். அரசு சொந்த பணத்தில் கட்ட வேண்டும். கோவில் பணத்தில் கட்டக்கூடாது. சொந்த பணத்தில் கட்டாமல் எப்படி கோவில் பணத்தில் கட்டுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி ஒரு அரசாங்கம் தேவையா? இதைத்தான் மக்கள் சதி செயலாக பார்க்கிறார்கள். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.